ஸ்ரீ கர்க சம்ஹிதை அஸ்வமேத காண்டத்தின் 49ஆம் அத்தியாயம். சிவபெருமான் கிருஷ்ணரை புகழ்வது. சிவனாரும் கிருஷ்ண பரமாத்மாவும் இணைந்திருப்பது. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் சுனந்தன், அனிருத்தன் மற்றும் மற்ற யாதவர்கள் அனைவருக்கும் உயிர் கொடுப்பது மற்றும் பல்வலன் யாகம் செய்த குதிரையை திருப்பிக் கொடுத்தது. ஸ்ரீ கர்காச்சாரியார் கூறினார், பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அங்கே இருக்கிறார். சிவபெருமான் அங்கு இருப்பதை கண்ட பிரம்மதேவர் அச்சமும் சந்தேகமும் கொண்டார். அவர் தனது வில்லையும் திரிசூலத்தையும் கைவிட்டு ஸ்ரீயப்பதியுடன் பக்தியுடன் உரையாடினார். சங்கரனார் கூறினார், உண்மையான பேரின்பத்தின் வடிவம் எங்கும் நிறைந்திருக்கிறது. விஷ்ணு தேவரே, என் அகந்தையை நீக்குவாய், மனதை அடக்கி பொருள் ஆசையை அமைதிப்படுத்துவாய், உயிர்கள் மீது கருணை கொண்ட என் இதயத்தை விரிவுபடுத்தி உலக கடலில் இருந்து என்னை காப்பாற்றுவாய். தேவர்களின் கங்கை நதியை அமிர்தமாக கொண்டவரும் மெய் ஆனந்தம் நிறைந்த நறுமணம் கொண்டவரும் மரண பந்தத்தின் அச்சத்தையும் துயரத்தை ஊடுருவுபவருமான ஸ்ரீயப்பதியின் தாமரை திருவடிகளுக்கு என் வணக்கங்களை செலுத்துகிறேன். இறைவா, உன்னத நோக்கில் தமக்கும் எனக்கும் இடையில் எந்த வேறுபாடும் இல்லை. என்றாலும் நான் உன்னுடையவன், நீ என்னுடையவன் அல்ல. கடலின் அலைகள் ஒன்றே என்பதால் அலைகளற்ற கடல் என்று எதுவுமில்லை. கோவர்த்தன மலையை தாங்குபவனே, தேவேந்திரனின் சகோதரனே, மலைகளை உடைப்பவனே, அசுரகுலத்தின் எதிரியே, சூரியனையும் சந்திரனையும் விழிகளாக கொண்ட இறைவா, இறைவனை காணும்போது இவ்வுலகை நீ வெறுக்கவில்லையா? இறைவா, உனது தவத்தை கண்டு நான் அஞ்சுகிறேன். நீ மீனை போல அவதாரம் எடுத்து பூமியை காக்கிறாய். எனவே என்னையும் பின்பற்றுவாய். தாமோதரன் நற்குணங்களின் ஆலயம், அழகிய பதனாரவிந்த கோவிந்தன் மரண சமுத்திரத்தை கடந்த மந்திராச்சல ரூபத்தில் வந்த பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனே, என் பெரும் அச்சங்களை தாம் விரட்டுகிறீர். நாராயணரே, கருணையானவர், நான் உமது திருவடிகளில் நான் அடைக்கலம் தேடுகிறேன். புகழ்ச்சியின் வடிவத்திலான இந்த 6 கால்கள் கொண்ட தேனி என் முகமாகிய தாமரையில் என்றும் வாசம் செய்யட்டும். சிவபெருமான் இத்தகைய தம்மை புகழ்ந்த போது அவருடைய தம்பியான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் மிகவும் மகிழ்ந்தார். அப்போது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் பாதார விந்தங்களில் பணிந்து கொண்டிருந்த சிவனார் அவரின் நோக்கங்களை கேட்டறிந்தார். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கூறினார், சிவனாரே, என் அறிவற்ற மகன் தமக்கு எதிராக என்ன குற்றம் செய்தான்? தாம் அவனை போரில் கொன்று அனிருத்தனை மயக்கமடைய செய்தீர். தாம் ஏன் எதுகுலத்தை அழித்தீர்? தாம் ஏன் போர்க்களத்திற்கே வந்தீர்? அப்படி வந்திருந்தால் ஏன் போரை தொடங்கினீர்? இவை அனைத்தையும் எனக்கு விரிவாக கூற வேண்டும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இந்த கூற்றை கேட்ட பிரமதனான சிவனார் வெட்கம் கொண்டு சிறிது சிந்தனைக்கு பின்னர் மதுசூதன பெருமாளிடம் இவ்வாறு உரையாடினார். சங்கரனார் கூறினார், தேவர்களின் கடவுளே, ஜெகநாதரே, ராதிகா வல்லவரே, ஜெகன்மய ரூபனே, கருணாகரரே, நான் வெட்கமற்றவன், நான் குற்றவாளி. தயை புரிந்து என்னை காக்கவும், தயவு செய்து என்னை காக்கவும். தேவனே, உங்கள் முன்னால் நான் என்ன கூறுவேன் என்று உங்களுக்கு தெரியாதா? இறைவா, தங்கள் மாயையால் மயங்கி என் பக்தனை காக்கவே இங்கு வந்தேன். என் குற்றங்கள் அனைத்தையும் மன்னியுங்கள். ஹரரே, நான் இவ்வுலகிற்கும் அதிபதி என்ற கர்வத்துடன் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரையே ஒரே தெய்வமாக கொண்ட அந்த வீரர்களை போர்க்களத்தில் தோற்கடித்தேன். ஸ்ரீ கிருஷ்ண வம்சிகள் கொல்லப்பட்டு விட்டனர். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே அதனால்தான் சாதுக்கள் தாங்கள் விரும்பும் பெரும் செல்வத்தை துறந்து தமது அச்சமற்ற தாமரை திருவடிகளை எப்போதும் தியானிக்கிறார்கள். மனிதர்களின் மனம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் நிலை பெறும் வரை அவர்கள் இன்பத்தையும் துன்பத்தையும் அடைகிறார்கள். மனமானது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் மூழ்கும் போது மனிதர்கள் தர்ம விருட்சங்களை வேரோடு பிடுங்கி எரியும் பக்தி யோகம் எனும் வெல்ல முடியாத வாளை ஒருவன் பெறுகிறான். என் மீதான பக்தியின் காரணமாக செருக்குற்று எதுகுலத்தின் பட்டத்து இளவரசனும் என் குருவுமான தம்மை அவமதிப்பவர்கள் நிச்சயமாக நரகத்திற்கு செல்வார்கள். இவ்வாறு கூறியதும் சிவனார் மௌனமாகி வெளிநீருடன் பக்தியுடன் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தாமரை திருவடிகளில் கோலை போல வணங்கினார். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் சிவனாரை தூக்கி தமக்கு அருகில் நிறுத்தினார். அவருக்கு ஆறுதல் கூறிய பின் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அவரை தனது
இனிய விழிகளுடன் நோக்கினார். பிறகு ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா கூறினார், சிவனாரே, எல்லா தேவர்களும் தங்கள் பக்தர்களை பின்பற்றுகிறார்கள். தாமும் பக்தனை பின்பற்றி இருந்தால் அதில் என்ன தெய்வ நிந்தனையை செய்தார்? தாம் என் இதயத்தில் இருக்கிறீர், நான் தமது இதயத்தில் இருக்கிறேன். நமக்கிடையே எந்த வேறுபாடும் இல்லை. தீய புத்தி கொண்ட அறிவற்ற மனிதர்கள் மட்டுமே நமக்கிடையே உள்ள வேறுபாட்டை காண்கிறார்கள். சதா சிவனாரே, என் பக்தர்கள் தம்மை வணங்குகிறார்கள், தமது பக்தர்கள் என்னை வணங்குகிறார்கள். என்னை நம்பாதவர்கள் நரகத்திற்கு செல்கிறார்கள். இதை கூறிய பின் போர்க்களத்தில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அவர் இறந்த தன் மகன் சுனந்தனை அமிர்தம் பொழியும் விழிகளால் கண்டு அவனை மீண்டும் உயிர்ப்பித்தார். பின்னர் அனிருத்தனின் இதயத்திலிருந்து வேலாயுதத்தை மெதுவாக பிடுங்கி அவனுக்கும் உயிர் கொடுத்தார். இதற்கு பின்னர் சர்வ வல்லமையுள்ள பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் போர்க்களத்தில் கொல்லப்பட்ட யாதவர்கள் அனைவரும் சுதாவர்ஷினியின் விழிகளால் கண்டு அவர்களை மீண்டும் உயிர்ப்பித்தார். இந்த நேரத்தில் மேளதாளங்களின் ஒளியுடன் தேவர்கள் உற்சாகத்தை குறிக்கும் வகையில் மலர்களை பொழியத் தொடங்கினர். அவ்வாறு செய்வதன் மூலம் அவர் கருடத்வஜ பெருமானை மகிழ்வித்தார். 3 உலகங்களுக்கும் தலைவரான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் வருவதை கண்டதும் யாதவர்களில் பிறந்தவர்கள் விரைவாக எழுந்து நின்று பெரும் மகிழ்ச்சியுடன் மந்திரங்களை ஓதத் தொடங்கினர். பின்னர் மகாதேவரிடமிருந்து தப்பித்த பல்வலன் எழுந்து அனிருத்தன் எங்கே சென்றான் என்று கோபமாக வினவினான். அப்போது சங்கரனார் தனது மங்களகரமான வார்த்தைகளால் அந்த அசுரனுக்கு விளக்கினார். பெருந்தன்மை கொண்ட அந்த அசுரன் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் மகிமையை அறிந்து மகிழ்ந்தான். அரசனே, கோவிந்த பெருமானுக்கு வணக்கங்களையும் புகழையும் செலுத்திய பின்னர் பல்வலன் என்ற அசுரன் பெரும் செல்வத்துடன் குதிரையை திருப்பிக் கொடுத்தான். பின்னர் பல்வலன் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் யாகம் செய்யும் குதிரையுடன் தன் மகன்கள் மற்றும் பேரன்களுடன் பாலத்தின் வழியாக கடற்கரைக்கு வந்தான். அங்கிருந்து அவர்கள் மேற்கு நோக்கி சென்றனர். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் புறப்பட்ட பின்னர் ருத்ரதேவர் பல்வலனை தன் ராஜ்யத்தில் நிறுவி தனது படையினருடனும் பைரவருடனும் கைலாயத்திற்கு சென்றார். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் இந்த குண நலன்களை தங்கள் இல்லங்களில் செவிமடுப்பவர்களுக்கு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரானவர் எப்போதும் உதவுவார். இது ஸ்ரீ கர்க சம்ஹிதையின் அஸ்வமேத காண்டத்தில் உள்ள அனிருத்தனின் வெற்றியின் வர்ணனை என்ற தலைப்பு கொண்ட 47ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.